ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது நாரவாய். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, சமீப காலமாகவே சோஷியல் மீடியாவில் போயிட்டு இருக்க ஒரு நியூஸ் என்னன்னாக்கா, காக்கா கழுகு. இந்த ரெண்டு இதுதான் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த காக்கா கழுகு கதை பற்றி எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஜெயிலர் ஆடியோ லான்ச்சில் சூப்பர் ஸ்டார் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கா, ஸ்டோரி எப்பயுமே அவர் சொல்றது வழக்கம். ஸோ அதில் வந்து பார்த்தோன்னா காக்கா கழுகு ஸ்டோரி சொல்லியிருக்காரு. அதுவும் வந்து பார்த்தோன்னா அதுக்கு முன்னாடி பேசினவங்க என்ன வீட்டுக்கு கணேஷ்லாம் வந்து பார்த்தோன்னா விஜய் பற்றி பேசியிருக்காரு. கலாநிதி மாறன் என்ன பண்ணியிருக்காருன்னா விஜய் பத்தி பேசி. ஸோ அவங்களாம் விஜய் பத்தி பேசின அப்புறம் இவர் இந்த காக்கா கழுகு ஸ்டோரியை சொல்லும் போது என்ன ஆயிருக்கு அப்படின்னாக்கா, எல்லாரும் வந்து பார்த்தோன்னா காக்கான்னு இவர் தான் சொல்லியிருக்காரு, கழுகுன்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா ரஜினியை சொல்லியிருக்காரு, காக்கான்னு வந்து பார்த்தோன்னா விஜய் தான் சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி இது பண்ணிட்டாங்க. ஸோ இது முடிஞ்சு விஜய் ஃபேன்ஸ்லாம் என்ன பண்ணாங்க, எங்களை காக்கான்னு சொல்லிட்டீங்கல்ல, இப்ப தளபதி வந்து பார்த்தோன்னா லியோ, அப்போ வந்து பார்த்தோன்னா லியோ ஆடியோ லான்ச்லாம் என்ன நடக்கும். ஸோ அதுல வந்து பார்த்தோன்னா எங்க ஆள் சொல்லுவாரு அப்படின்ற மாதிரி. அப்புறம் வந்து பார்த்தோன்னா லியோ ஆடியோ லான்ச் வந்து பார்த்தோன்னா வைக்கல அன்ஃபார்ச்சுனேட்லி. ஸோ அது வந்து பார்த்தோன்னா க்ரௌட் அதிகமாக இருக்குன்றதுனால அதை கேன்சல் பண்ணாங்க. ஸோ வந்து பார்த்தோன்னா சக்ஸஸ் மீட் வச்சாங்க. அதில் வந்து பார்த்தோன்னா விஜய் கண்டிப்பாக காக்கா கழுகு கதையை பற்றி சொல்ல போறாரு, அதுக்கு ஈக்குவலாக ஏதாவது இவர் ஏதாவது சொல்லுவார் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தாங்க. அவர் என்ன சொல்றாரு, காடுன்னு இருந்தால் சிங்கம் புலி காக்கா கழுகு சிரிச்சிட்டாரு. ஸோ அப்போ ஃபேன்ஸ்லாம் என்ன என்ஜாய் இது பண்ணாங்கன்னா, கண்டிப்பாக ஆஹா வந்துட்டாரு அப்படின்னு. ஆனால் அவர் வந்து பார்த்தோன்னா எதுவுமே சொல்லலை. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா சூப்பர் ஸ்டார் அதே மாதிரி அந்த ஸ்டேஜ்லேயே அவர் என்ன கிளாரிஃபை பண்ணிட்டாருன்னா, சூப்பர் ஸ்டார்னா அது ரஜினிகாந்த் தான், அந்த மாதிரி புரட்சி தலைவர்னா எம்ஜிஆர், நடிப்பு திலகம்னா சிவாஜி கணேசன், புரட்சி கலைஞர்னா விஜயகாந்த், உலக நாயகனா கமலஹாசன், இந்த மாதிரி சொல்லிட்டார். அது அதோட முடிஞ்சிருச்சு. அதுவும் என்ன ஆயிடுச்சுனாக்கா, சில பேர் என்ன பண்ணாங்க, பாத்தியா எங்கால வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் பட்டத்தை தூக்கி போட்டாரு, அவரே எடுத்துக்கிட்டு அப்படின்ற மாதிரிதான் சில விமர்சனம்லாம் வந்து பார்த்தோன்னா இவருக்கு வந்து வந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா தலைவருக்கு வந்து பார்த்தோன்னா என்னன்னா ஆடியோ லான்ச், ஐ மீன் வந்து பார்த்தோன்னா லால் சலாம் படத்தோட இது வந்து பார்த்தோன்னா பொங்கலுக்கே வந்திருக்க வேண்டியது. பட் ஆனால் அன்பார்ச்சுனேட்லியா பொங்கல் ஆல்ரெடி ஒரு 3 படம் வந்து, ஸோ அதனால லைக்கை வந்து பார்த்தோன்னா இது ரிலீஸ் பண்ணல. ஸோ வந்து பார்த்தோன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா படம் வந்து பார்த்தோன்னா போஸ்ட்போன் ஆயிடுச்சு. அதோட படம் வந்து பார்த்தோன்னா எப்போ ரிலீஸ்னாக்கா February 9 சொல்லிதான். ஸோ ஆடியோ லான்ச் வந்து பார்த்தோன்னாக்கா நேற்று சென்னையில் நடந்தது. ஸோ அது வந்து பார்த்தோன்னாக்கா ப்ரொடியூசர் லைக்காவும் வந்திருந்தாரு, ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா டைரக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள், மியூசிக் டைரக்டர் ஏஆர் ரஹ்மான், ஹீரோ வந்து பார்த்தோன்னா விஷ்ணு விஷால், விக்ராந்த், இவங்க 2 பேரும் தான் ஹீரோ. அதாவது ரஜினி வந்து பார்த்தோன்னா அதுல ஒரு கெஸ்ட் ரோல் அப்படிதான் இது பண்ண. ஆனா படத்தோட ப்ரொமோஷன் ஆகட்டும் எங்க பார்த்தாலும் வந்து பார்த்தோன்னா சூப்பர் ஸ்டாரை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தோன்னா படம் வந்து பார்த்தோன்னா அந்த படத்தை வந்து பார்த்தோன்னா ப்ரொமோட் பண்ண. ஏன்னா அப்பதான் வந்து பார்த்தோன்னா அந்த படத்துக்கான ஓப்பனிங் அந்த மாதிரி கிடைக்கும், அந்த மாதிரி தான் சொல்லி அதுக்கான டீசர்லயும் வந்து பார்த்தோன்னா அவரை தான் வந்து பார்த்தோன்னா பில்டப்பா காமிச்சிருந்தாங்க. ஸோ அதனால நேற்று வந்து பார்த்தோன்னா ஆடியோ லான்ச் நடந்தது. அதுக்கு முன்னாடி பேசினவங்க வந்து பார்த்தோன்னா ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் பேசியிருக்காங்க. ஸோ படத்தோட ப்ரொடியூசர் லைக்கா பேசியிருக்காங்க, ஏஆர் ரஹ்மான் சார் பேசியிருக்காரு. ஸோ எல்லாமே அந்த விஷ்ணு விஷால் ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா விக்ராந்த் எல்லாம் பேசியிருக்காங்க. ஸோ இவர் பேசும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்கா, எல்லாம் பேசிட்டே வழக்கம்போது என்ன சொல்லுவார் அப்படின்னு போக டக்குன்னு வந்து இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, இதுக்கு முன்னாடி நான் ஒரு காக்கா கழுகு கதை சொல்லியிருந்தேன், அதை வந்து பார்த்தோன்னா எல்லாரும் தப்பா எடுத்துக்கிட்டீங்க, நான் விஜயை சொல்லவே இல்லை. விஜய் வந்து பார்த்தோன்னா எனக்கு சின்ன வயசுல இருந்தே பழக்கம். தர்மத்தின் தலைவன் ஷூட்டிங் வந்து பார்த்தோன்னா அவர் வீட்டில் தான் இருக்குது. ஸோ வந்து பார்த்தோன்னா இது என் கண்ணு முன்னாடி வளர்ந்த பையன் இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு பெரிய ஆளா நிற்கிறாரு. இதுல வந்து பார்த்தோன்னா எனக்கு எதுக்கு நான் இதுக்கு அவரை சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து பார்த்தோன்னா நிறைய நல்ல விஷயம் செஞ்சுட்டு இருக்காரு, கூடிய சீக்கிரம் அரசியலே வர போறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார்ன்றது வந்து பார்த்தோன்னா ஒரு விஜய் வந்து பார்த்தோன்னா எப்படி பேசியிருக்காரு பாரு, அதான் ஒரு பெருந்தன்மன்று. ஸோ அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இந்த காக்கா கழுகுன்னு நான் அவரை மீன் பண்ணவே இல்லை, நீங்களா சோசியல் மீடியாவா வந்து பார்த்தோன்னா அவரை எடுத்து மீன் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் அவர் வந்து பார்த்தோன்னா சொல்லிட்டாரு. சொல்லிட்டு முடிச்சுட்டு என்னன்னாக்கா, இது வந்து பார்த்தோன்னா இதுதான் அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா விஜய் வந்து பார்த்தோன்னா என்ன விஜய் வந்து ரஜினி என்ன வந்து பார்த்தோன்னா போட்டியா எடுத்துட்டு அது அவருக்கு நல்லா இருக்காது. அதே மாதிரி என்ன ரஜினிகாந்தா இருக்க நானு விஜய போட்டியாளரா எடுத்துக்கிட்டா அது எனக்கு நல்லா இருக்காது. என்னோட படத்துக்கு நான் தான் போட்டி நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன், விஜய் அவரோட படத்துக்கு அவர் தான் போட்டின்னு அவரும் சொல்லியிருக்காரு. ஸோ இதோட வந்து பார்த்தோன்னா இதை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி முற்றுப்புள்ளி வச்சாச்சு, அவ்வளவுதான். யார் ஆரம்பிச்சாலும் அவரே வந்து பார்த்தோன்னா முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்தோன்னா இப்போ சோசியல் மீடியா எல்லாம் பண்ணிக்கிறா பாரு, எங்கால் லியோல சொன்னதுனால தான் பயந்து போய் இது பண்றாரு. அதாவது அவங்கெல்லாம் ஒன்னாதான் இருக்கு, அதுலயே அவர் சொல்லி நாங்கெல்லாம் எங்களுக்குள்ளலாம் எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்களாம் ஒத்துமையா தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியாரு. இது வந்து மறுபடியும் வந்து ஃபேன்ஸுக்குள்ள ஒரு சர்ச்சை ஆயிடுச்சு. பாத்தியா லியோ வந்து பார்த்தா நல்லா சக்சஸ் ஆயிடுச்சு, அதனால வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி பேசிட்டாரு, அவரு கூட மோதக்கூடாது அப்படின்றதுனால. அப்படிலாம் இல்லை, அவர் எப்பயும் அப்படிதான். அதுவும் வந்து பார்த்தோன்னா அவர் மீன் பண்ணி சொல்லவும் இல்லை. இதுல என்ன ஒரு டிராபேக் அப்படின்னாக்கா, விஜய் அவர்கள் வந்து பார்த்தோன்னா வாரிசுல இருந்தே அந்த சூப்பர் ஸ்டார் சர்ச்சை வந்து பார்த்தோன்னா ஓடிட்டே தான் இருந்திருக்கு.
ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து பார்த்தீங்கன்னா வாரிசு ஆடியோ லான்ச்ல சரத்குமார் பேசிட்டாரு. அடுத்து விஜய் பேசணும். பேசும்போது இல்ல சார், அவர் வந்து பார்த்தீங்கன்னா என் மேல வச்சிருக்க மரியாதையில அவர் சொல்றாரு. ஆனா உண்மையான சூப்பர் ஐ மீன் சூப்பர் ஸ்டார்னா அது அப்பயே சொல்லிடலாம். லியோ வரைக்கும் வரணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி இவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஜெயிலர் ஆடியோ லான்ச்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நான் யாரையும் மீன் பண்ணல, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இப்ப நடக்கிறத வச்சு சொன்னேன் அப்படின்னு அவரும் சொல்லியிருக்கேன். ஸோ எதுவுமே சொல்ல, அதனாலதான் இது. ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா இதுக்கப்புறமும் ஃபேன்ஸ் நீங்க வந்து பார்த்தோன்னா அடிச்சுக்காதீங்க. ஏன்னா அவங்க எல்லாம் ஒத்துமையா தான் இருக்கும். இப்போ வந்து இதுல வந்து பார்த்தோன்னா சில பேர் நான் கோழி மூட்டுறதுக்குனே 3 நாளா ஒருத்தவங்க வருவாங்க. அவங்க பேச்சை கேட்டு நம்ம இது பண்ணிக்க வேண்டாம். ஸோ அதான் இப்போ காக்கா கழிக்கு அது வந்து இதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னாக்கா கோட் படத்தோட ஆடியோ லான்ச்ல அவரு தான் சொல்லுவாரு. அதுக்கு ரிவைனா வேட்டையனோட ஆடியோ லான்ச்ல இவரு தான் சொல்லுவாரு. வேண்டாம், முடிச்சிக்கலாம், இதோட முடிச்சிருவாங்க. எல்லாரும் முற்றுப்புள்ளி வச்சாச்சு. ஸோ நம்மளும் இதோட முற்றுப்புள்ளி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்க. மறக்காம இது நாரவாய் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.